கச்சதீவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த வெயிலுக்கு எல்லாரும் மயங்கிட்டு நம்பிச்சு பாருங்க. அப்படியே இங்கே தமிழ்நாட்டிலிருந்து வந்த உறவுகள் இப்போ தான் படகுல இறங்கி கொண்டிருக்கீங்கன்னா நிறைய பேர் கீழே இருந்து மேலே வருவினா இரண்டா எல்லாம் மயங்கிட்டு நான் கீழே இருந்து உடனுடனே மேலே வருவீங்க பாருங்க. நோர்வேல இருந்து இன்னும் நல்லா தெரியும். நான் கனடாலேருந்து பார்க்கணும். நான் உங்களை கச்சதீவுக்கு வரீங்களா? இந்த போட்டெல்லாம் போகிற நேரம் என்ன ஆகுமோ தெரியாது. யாரும் நினைச்சிடக்கூடாது நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு கள்ளத்தனமா போட்டில் போகிறோம் என்று. இப்படி தான் முந்தி அந்த காலத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு படகுல போனாக்கெல்லாம் போயிருப்போம். கொச்சி கடையிலேருந்து வந்துருக்கோம். கொச்சி கடை கொழும்புல இருந்து வந்துக்கிறீங்க. வணக்கம் ரோலே, நான் உங்கள் தவறுகிறேன். நான் இப்போ இந்த இடத்துல நினைக்கிறேன்டா யாழ்ப்பாணத்தில் குறிக்காட்டுவானுக்கு தான் வந்துக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கச்சதீவுக்கு பயணம் போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கச்சதீவில் வந்து கொடியேறுது. அதே மாதிரி நாளைக்கு வந்து திருவிழாக்காக போகிறோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து சரியாக 5 மணிக்கு பயணத்தை தொடங்கினாங்க. இந்த குறிக்கட்டுவான் பஸ்ஸில் இருந்தால் நாங்கள் வந்த நாங்கள் வணக்கம் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து இந்த கச்சதீவு திருவிழாக்காக போய் கொண்டிருக்கிறோம். இப்போ குறிக்கட்டுவானில் இறங்கி போகிறோம். உண்மையில பஸ் வந்து சரியான லேட் ஆகிட்டு இந்த முறை கச்சதீவு திருவிழா வந்து பெரிய அளவில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னுட்டா தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய மக்கள் வரணும். அப்போ நிறைய மக்களோடலாம் சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இப்போ நாங்கள் தமிழ்நாட்டு மக்களை கச்சதீவில் சந்திக்கிறது ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களோடலாம் கதைக்கலாம். அப்படி இங்கே இருந்து பார்த்திங்கன்னா நிறைய வியாபார நோக்கத்தோடலாம் பல பேரும் போவினோம். அதேமாதிரி அங்கே இருந்து வியாபார நோக்கத்தில் வருவினோம். பண்டை மாட்டு முறைகளெல்லாம் செய்வினோம். கச்சதீவில் அதெல்லாம் பார்க்கலாம். மற்றது திருவிழாக்கள் இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். காலமையிலிருந்து நேற்றிரவில் இருந்து இங்கே மக்கள் வந்து தங்கி நிற்கிறோம்னு சொல்லலாம். இங்கே குறிக்கட்டுவான்லேருந்து போகிறக்காக இப்படியே பாருங்க காட்டுறேன். பாருங்க எவ்வளோ மக்கள் உண்டு, எவ்வளோ மக்கள் போய் கொண்டிருக்கணும் பாருங்க. அப்படியே அங்கே படகுக்காக காத்து கொண்டிருக்கணும். சரி 6 மணிக்கு வந்து தொடங்கிட்டுது. இப்போ நேரம் பார்த்திங்கன்னா சரியாக 6:30க்கு தான் நாங்கள் குறிக்கட்டுவானுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் அங்கேருந்து வலிக்கிட்ட சரி 5 மணி. ஆனால் பஸ் வந்து லேட் ஆகிட்டு பாருங்க நிறைய மக்கள் போயிடும். பார்த்திங்கன்னா காலமே சரியாக 6:30 மணி. எப்படி சூரியன் வடிவாக இருக்குன்னு பாருங்க. நல்லா அழகாக இருக்கேண்ணே. உண்மைதான் பாருங்க. எப்படியே இங்கேருந்து வந்துக்கிறீங்க இங்கே ஜெஃப்னாவா? கொழும்பு பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டத்துலேருந்து வந்திருக்கீங்க மக்கள். நேர்த்திக்கடனுக்காகவா அல்லது திருவிழாக்காக வந்துக்கிறீங்களா? திருவிழாக்காக இருக்கேன். ஓகே நாங்கள் பார்த்திங்கன்னா இலங்கையிலிருந்து பல மாவட்டங்கள் நான் நினைக்கிறேன் கச்சதீவுக்காக வந்திருக்கிறேன். நான் பஸ்ஸில் வரைக்கே பார்த்தேன் நிறைய பேர் வரதை நாங்கள் பார்க்கக்கூடிய மேனேஜ். அதேமாதிரி வியாபார நோக்கங்களுக்காக நிறைய பேர் வரையினோம். அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி வேறு கிட்ட வந்துட்டோம். குறிக்கட்டுவான் காபருக்கிட்ட அதில் ஒரு படகு ஒன்று வெளிக்கிட்டுது. இப்போ ஒரு படகு ஒரு படகாக வெளிக்கிட்டு போய்கொண்டிருக்கு. இங்கே பாருங்க சரியான பாதுகாப்பு பலப்படுத்தியிருக்கு நம்ம இந்த இடத்துல. நாங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதான் பார்த்திங்கன்னா குறிக்கட்டுவான் ஹாபர். இதில் இருந்து மக்கள் கியூவில் நின்று தான் இந்த பயணத்தை செய்யணும். பாருங்கள் இதில் கச்சதீவு அதேமாதிரி நைனாதீவுண்டு போட் பண்ணியிருக்கு. இதுக்கு வந்து லைனில் அங்கான நிற்கணும். காலமே நேற்று இரவில் இருந்து மக்கள் இங்கே காத்திருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எவ்வளவு லைனில் நிற்கணும்னு பாருங்க. அப்பா நீங்கள் நெச்சும் பார்க்க இல்லாத அளவுக்கு மக்கள் லைனில் நிற்கணும். பார்த்திங்கன்னா இதுதான் ஹாபர். இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயினோம்னு பாருங்க. அப்படியே இந்த நான் நினைக்கிறேன் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் மட்டும் இந்த லைன் வந்து நிற்குது. காலமையிலேருந்து நிற்கிறேன் கதைப்பேன் மக்களோட இருக்க. இது வேறுங்க அப்படியே எங்கே காண நிற்கிறீங்க. அப்படியே இப்போ வந்து கொண்டிருக்கு நம்ம அங்கேருந்து. ಕೊಯ್ದಿಂದ ರಾವೆ ರಾಗಂ ರಾಗಂ ರಾಗமைந்து அது ராவே ஈயது அது பாந்தன அது பாந்தன ஓகே பாத்தீங்கன்னா ராகமையில இருந்து வந்திருக்கிறோம். இப்படி நிறைய மக்கள் வந்திருக்கிறோம் பாருங்க. இப்படியே வந்து லைன் போகுது. ஆமா வணக்கம். எப்போ வந்தீங்க இங்கே?
காலையில் வந்தோம். காலை எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு வந்தோம். 6 மணிக்கு. ஓகே, என்ன மாதிரி இருக்கு இந்த மாதிரி கச்சதீவு திருவிழா பற்றி என்ன இதான் முத போகிறோம். அந்தோனியார் என்ன சொல்கிறாருன்னு வந்து அறிவிக்கிறீங்க. ஓகே, இது முதல் தடவை போகிறீங்க. என்ன மாதிரி அனுபவம் இருக்குது? இப்போ காலமாக எவ்வளோ நேரமாக காத்திருக்கிறீங்க? இப்போ 1 ஹவராக காத்திருக்கோம். 1 மணி நேரமாக காத்திருக்கிறீங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்படி மக்கள் காத்திருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி. அம்மா வணக்கம். எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? நான் நோர்வேல இருந்து வந்தேன். நோர்வேல இருந்து. இப்போ தச்சமயம் கோபாயில இருக்கிறீங்க. இந்த கச்சதீவுக்கு இந்த முறையா முதல் தடவை வரீங்க? இந்த முறை தான் வந்துறேன். என்ன மேல நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க முதல்ல இங்க? இங்க 7 மணி. 7 மணிக்கு வந்தீங்க. சரி, ஓகே. இன்னும் என் பயணம் நல்லபடியாக வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, சரிம்மா, நன்றி. பார்த்தீங்கன்னா இப்படியே நிறைய மக்கள் நிற்கிறோம். எல்லாரும் ஒரு இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறோம். அப்படியே எங்களை கதைக்கலாம். ஆமா, வணக்கம். வணக்கம் அக்கா. எங்க இருந்து வந்துக்கிறீங்க? நாங்க கொச்சி கடையில இருந்து வந்திருக்கோம். கொச்சி கடை, கொழும்புல இருந்து வந்துக்கிறீங்க. ஓகே, ஒவ்வொரு முறை மாறனீங்களா கச்சதீவு? இதுதான் முதல் தடவை. ஓகே, நன்றி. நீங்க எல்லாரும் கொழும்பு தான். எப்போ வந்தீங்க இங்க? விடிய வந்தீங்க. வந்த உடனே இங்க குறிக்கட்டுவானுக்கு வந்துட்டீங்க. சரி, வருஷம் வரீங்க. அப்ப இந்த முறை தமிழ்நாட்டு மக்களை சந்திக்க போறீங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? போன முறை வரல, எங்களுக்கு மன வருத்தமா தான் இருந்துச்சு. இந்த முறை வரணும், சந்தோஷம் சந்திக்கிறதுல. ஓகே, அது மக்கள் சந்தோஷமா தங்களோட பயணம். ஓகே, நன்றி. அப்படியே எல்லாரும் சந்தோஷத்தோட தங்களோட பயணத்தை ஆரம்பிக்கணும். இப்போ நாங்கள் இங்கேருந்து குறிக்கட்டுவானிலிருந்து நாங்கள் வெளிக்கிட போகிறோம். பார்த்தீங்கன்னா படகுகள் போய்கொண்டு இருக்குது. படகுக்கு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா டிக்கெட். இந்த 1500 ரூபா டிக்கெட் போய் வர 3000 ரூபா முடியும். அதே மாதிரி யாழ்ப்பாணத்துலேருந்து வரைக்கும் நாங்கள் 170 ரூபா டிக்கெட்டில் வந்து நாங்கள் குறிக்கட்டுவோம் பஸ்ஸில் வந்துட்டு இப்படியே போகிறோம். என்னண்டு 1800 ரூபாவா? 1200 கூட டூ மச் என்ன? 500 என்று இது போட வேண்டும். போன முறை 1500 ரூபா தான் போடாது. 1000 ரூபாவா? ஒவ்வொரு படகும் ஒவ்வொரு மாதிரி 150 ரூபா 200 ரூபா தான் கொடுத்தோம். 300 ரூபா அப்படி ஒரு சுற்றுலா தலமா உருவாக்கலாமே இந்த இடங்களை. நல்லா இருந்தா ஓகே, போட்டு தான் கொண்டு வரணும். போட்டு ஏன்னா புதுசா கொண்டு வரணும். இந்த போட் எல்லாம் போற நேரம் என்ன ஆகுமோ தெரியாது. சக்தி வேற பழக்கங்கள் இருக்கா? அதுக்கு டேப்லெட் வச்சு இருக்கு. டேப்லெட்லாம் கொண்டு வந்துக்கிறீங்க. இல்ல அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா ரொம்ப கஷ்டம். அப்ப நீங்க என்னென்ன கொண்டு வந்துருக்கீங்க? சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா? சாப்பாடு எல்லாம் கொண்டு இருக்கோம். எங்களுக்கு பெரியாவும் சாப்பாடு கிடைக்கும். அதை வச்சு சமாளிக்க தான் இருக்கு. ஒரு நாள் ஒரு பொழுது 1500 ரூபா டிக்கெட் இதுல சமாளிக்க. நீங்க எந்த இடம்? கொழும்பு கிராண்ட் பாஸ். கொழும்பு கிராண்ட் பாஸ். ஆமா, நாங்கெல்லாம் வந்த இடம். சந்தோஷம். அப்ப அங்க இருந்து அந்தோனியாரை பாக்குறதுக்காக சுத்தி பார்த்துட்டு வருவோம். ஓகே, சந்தோஷம். வந்து ஒவ்வொரு மக்களாக பதிவு செய்து தான் விடுவினம். அதைத்தான் நீங்கள் பார்க்குறேன். பிரதேச பதிவுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கணும். இப்போ இங்கே இருந்து அங்கே மட்டும் இவ்வளோ மக்கள் நிற்கணும்னு வருங்க. நீங்கள் நெக்க இல்லாத அளவுக்கு மக்கள் நிற்கணும். இஞ்சி பாருங்க, அப்பா அங்கே தொங்கல் குறிக்கட்டுவான் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் மக்கள் இங்கே வருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா படகுகள் நிற்கிது. இப்போ ஒரு படகுலாம் வலிக்கிடுது, பறக்குது பாருங்க. எல்லாரையும் வந்து ஐசிஎல் பாஸ்போர்ட்டுகளை வந்து பதிவு செய்து தான் விடுவினம். இதில் பதிவு செய்து தான் விடுவினம். நீங்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்படியே மக்கள் அங்கே தொங்கல் மட்டும் நிற்கணும். சொல்லப்போனால் உண்மையாகவே குறிக்கட்டும் அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட இதுலேருந்து வந்து கொண்டு இருக்கணும். நான் சொல்லப்போனால் இதில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போ இதில் நின்று கொண்டு இருக்கணும். பதிவுக்கு வந்துருக்கிறோம். இந்த இடத்துல வந்து பதிவு செய்யணும். எல்லாரையும் பதிவு செய்து தான் விடணும். மக்கள் பார்த்திங்கன்னா எங்களையும் பிரதேச உறுப்பினர்கள்ட்ட பதிவு செய்யணும். பதிவு செஞ்சுட்டோம். பார்த்தீங்கன்னா எங்களோட ஐடென்டி கார்டு மூலம் பதிவு செய்தான் விடினோம். இப்படி பதிவு செஞ்சுட்டு நாங்கள் இப்படி உள்ளுக்க போகிறோம். எல்லாரும் காற்று வந்து ஒன்றிருக்கணும். எங்கேருந்து மக்கள் போயிட்டு பாருங்க. அப்படியே இருந்தால் இப்படியே உள்ளுக்க போகிறோம். இது வந்து அந்த பஸ் கோட் மாதிரி இருக்குது. அந்த காத்திருப்பு இடம்னு சொல்லலாம். இந்த காத்திருப்பு இடத்துல இருந்தால் மக்களை விட்டு கொண்டிருக்கணும். இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா 6 படகு கிட்ட போயிட்டு தான். இது மட்டும் இப்போ 4 மணிலேருந்து பதிவு செஞ்சு இப்போ 6 படகு போயிட்டு இப்போ நாங்கள் அதுக்கு பிறகு போகிற படகுலாம் போகக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து திறந்து விட்டுட்டோம். இப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் துறைமுகத்துக்கு வந்துட்டோம். இதில் நிறைய படகுகள் நிற்கிது. இந்த படகுல வந்து ஒவ்வொரு பயணிகளை வந்து அனுப்பி கொண்டிருக்கிறேன். பாருங்கள் இப்படி மக்கள் வந்து கொண்டிருக்கணும். அப்படியே
இதில் வந்து ஒரு படகுல எத்தனை பேர் போகலாம்னு தெரியல. ஆனால் ஒன்றில் எத்தனை பேர் போகலாம்? 80 பேர் போகலாம். எத்தனை படம் போயிட்டு? 7 படம் போயிட்டு. ஓகே, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். பாருங்கள், நிறைய படகுகள் வந்து கொண்டே இருக்குது இந்த இடத்துல. அடுத்த படகு எந்த படகு? அடுத்தது இது அதான் பார்த்தீங்கன்னா சேஃப் காட்டை வந்து போட சொல்லினா சேஃப்டி ஜாக்கெட். நாங்கள் போகிற படகு இந்த படகு சேஃப்டி ஜாக்கெட் போடுறோம். ஏன்னா இப்போ இதுக்கும் பாதுகாப்பு தேவை. நிறைய தூரம் போகிறோம், பின்ன நெடுந்தீவை தாண்டி தான் போகணும். எப்படி நாங்கள் பாதுகாப்பட போகணும். இந்த படகுல நாங்கள் ஏற போகிறோம். பாருங்கள், இதில் இந்த படகு மேலான் இருந்து போக போகிறோம். படகுலாம் போகிறோம். அந்த படகு கொஞ்சம் வித்தியாசம். பாருங்க இவ்வளோ மக்கள் உண்டு. இப்படி வந்து உள்ளுக்கு இருத்தி நம்ம எல்லாரும் இந்த இடையும் பார்த்தீங்கன்னா ஒரு படகுகள் வந்து கொண்டு இருக்கு. அது உள்ளுக்கான் இருக்குது. மக்களை வந்து ஏற்றி கொண்டு இருக்கு. நம்ம இறங்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இப்படி நாங்கள் மேல் தளத்தில் இருக்க போகிறோம். அம்மா வணக்கம். எங்கேருந்து வரீங்க? உரும்புறாலேருந்து வரீங்க. ஓகே, இது முதல் தடவை போகிறீங்களா? ஒரு வருஷம் குழந்தையில எப்படி அனுபவங்கள்? இப்போ போன முறை வந்தீங்களா? இந்த முறை தமிழ்நாட்டில் நிறைய பேர் வரீங்க பார்த்துறீங்க. அப்போ என்னென்ன இது சாப்பாடெல்லாம் கொண்டு வரீங்க? ரைஸ் போட்டுனாங்க. ரைஸ் கொண்டு வரீங்க. ஓகே, அப்போ தமிழ்நாட்டு உறவுகளுக்கு எதுவும் கொண்டு வரீங்களா? சாப்பாடுகள் அவையும் கொண்டு வருவீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ கச்சதீவுன்றது ஒரு அழகான தீவு. அந்த தீவை தான் உங்களை சுற்றி காட்ட போகிறோம். மிக முக்கியமாக அங்கே தமிழ்நாட்டு மக்களும் பெரியணும், அவையும் இந்த சாப்பாடுகள் கொண்டு அறிவினோம். அப்போ இங்கே இருக்க நாங்களும் இங்கேருந்து சாப்பாடுகள் கொண்டுவோம். அப்போ மக்கள் வந்து அங்கே பகிர்ந்து சாப்பிடுவோம். என்ன பண்டமாற்று முறை, பழைய காலத்து முறை மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படிதான் சாப்பிட்றது. ஒரு சந்தோஷம் வேணும் பயணம் போகிறதுன்றது. வீடுகள் வந்துட்டினா உள்ளுக்கே வந்திருக்கின மக்கள் அப்படியே இங்கால இலங்கை கொடி கட்டியிருக்கு. இந்தியாவிலேருந்து வர்ற படகுகள்லாம் நான் நினைக்கிறேன் இந்தியா கொடியோடு வரும். இப்படியே எங்கால பார்த்தமா இருந்தால் நைனாதீவு ஆலயம். இதில் பாருங்கள், சூமிங்கில் ஓட்டு காட்டுறேன். எப்படி வடிவாக இருக்குன்னு பாருங்க. நைனை நாகபூசணி அம்மன் ஆலயம். ஒரு படகு வந்து ஒன்று இருக்கு. படகு வலிக்கிட்டுது மக்களே. உண்மையில் சொல்லப்போனால் நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக 7 காலுக்கு வலிக்கிறோம். அப்படியே முன்னுக்கெல்லாம் மக்கள் நிற்கணும். இப்போ நாங்கள் குறிக்கட்டு வாயிலேருந்து வலிக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குண்டு. ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்க போது. ஆனால் உங்களுக்கு இந்த பயணத்தில் என்ன அனுபவம் இருக்கோ அதை தான் காட்டுவேன். வேறு ஒன்றும் காட்ட போகிறது என்ன பொறுத்தவரை அதுதான். அதோட கச்சதீவு எப்படி இருக்குது, அங்கே மக்கள்கிட்ட இயல்பு நிலையில் எப்படி இருக்குது, அங்கே எப்படி திருவிழா நடக்குது, எல்லாத்தையும் காட்டுறேன். பார்க்கலாம். பாருங்கள், முன்னுக்கெல்லாம் மக்கள் இருக்கு. நம்ம அப்படியே இப்போ நாங்கள் குறிக்கட்டு வான்லேருந்து வலிக்கிட்டோம். பாருங்க, குறிக்கட்டு வான் கூட மக்கள் பாருங்க. இந்த இங்கேருந்து பார்க்கவே தெரியும். அங்கே குறிக்கட்டு வான் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் மக்கள் பாருங்க. இப்போ சரியாக 7 காலுக்கு வலிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க, அதில் வந்து பெரிய ஒரு படகு வருது. அப்படியோ பயணிகள் எல்லாம் எப்படி இருந்து போய் நம்ம பாருங்க. மேல் தளத்தில் இப்படி அந்த முன் இதுல எல்லாம் மக்கள் இருக்கணும். அதே மாதிரி கீழ்த்தளத்திலே மாக்குறேன். கீழ்த்தளத்துக்கு போயிடாது, அவ்வளோ வெக்கையுமாக இருக்கும். அது மாதிரி மண்ணெண்ணை போய் மடிக்கும். அதனால் கீழ்த்தளத்துக்கே போயில்லை. நாங்கள் மேல்தளத்தில் இருக்கிறோம். மேல்தளத்தில் இருந்தால் என்ன பிரச்சனைடா, சரியான வெயிலாக இருக்குது. ஒரு கொஞ்சம் நேரம் இந்த பயணம் முடியக்கே பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் 3.5 மணித்தியாலம் செல்லும். அப்போ அது மட்டும் வெயிலுக்கே இருந்து எல்லாருக்கும் தண்ணி உடாக்க குடிச்சு கொண்டு போக சரியாக இருக்க போகுது இந்த பயணம். இப்போ இந்த படகுன்ற மாலுமி அண்ணா தான் பாருங்க. இதெல்லாம் அந்த திருப்பி அண்ணா. இப்போ இன்றைக்கு போய் இன்றைக்கே வரலாமோ நாங்கள்? எது தயார் பண்ணி தான் பெறலாம். இன்றைக்கு இப்போ இந்த படம் எல்லாம் நாளைக்கு தான் பெருமினி. நீங்கள் எல்லாம் இதை தங்கிடுவீங்க அங்கே பார்த்தீங்கன்னா. இன்றைக்கு போய் வர்றது கஷ்டம். அப்படின்னா ஹையர் பண்ணி தான் போகணும். அப்போ நாங்கள் இன்றைக்கு வரையில் நாளைக்கு தான் பெறலாம், தங்கி தான் பெறணும். அப்போ தான் ஒரு மக்கள் என்ன செய்யணும்லாம் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது பாருங்க. ஒரு நாளைக்கு இப்படி தான் முந்தி அந்த காலத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு படகுல போனாக்கெல்லாம் போயிருப்போம். ஆனால் அதுக்கு முதல் இப்படி ஒரு நெடுந்தீவுக்கு நாங்கள் போய்
கச்சதீவுக்கு போனால அனுபவத்திலே அப்புறம் போக மாட்டீங்க. ஏன்டா கொஞ்சம் நேரத்தில் எல்லாருக்கும் அந்த அனுபவமே வித்தியாசமாக இருக்கும். அந்த போமோல தான் ரப்பி கொண்டுக்கணும். இப்படியே நாங்கள் நைனா தீவை கடந்து போகிறோம். நைனை நாகபூசணி அம்மன் ஆலயம் அங்கே பாருங்க. அப்படியே இந்த தீவை கடந்து போக போகிறோம். இப்போ இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இடம். மேலே வந்து கொஞ்சம் பேருக்கு தான் வெயில் அடிக்காமல் இருக்குது, மற்றபடி எல்லாருக்கும் சரியான வெயில் அடிக்குது. கீழே மக்கள் பாருங்க கதிரையில் இருக்கணும். மண்ணனை போய் யாரு கீழே எல்லாரும் சிற்றுண்டியல் சாப்பிடணும். உண்மையிலே கப்பல் பயணத்தில் பெரிய அளவில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிடணும். ஏன்னாண்டா உடனே சக்தி வராது, கொஞ்சம் நேரம் போக புழுக்கமாக இருக்குது. ஆனாடே பெரிய அளவு காற்று இல்லாதபடியாக ஓகே, இல்லாட்டி சக்திகள் வரும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா போன முறை போய் வரைக்க சத்தியான ஒரு குமட்டல் இருந்தது. அதுவும் சக்தி வர்றாக்கள் கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மண்ணெண்ணெய் புகை கீழே இன்ஜின் இருக்கிறால அந்த புகை வரும். இந்த டீசல் புகை நினைக்கிறேன் மாற சொல்லிட்டு டீசல் புகை அது வரைக்கும் சரியான ஒரு குமட்டுற தன்மை வரும். அதனால் மேல்தளத்தில் இருந்தீங்கன்னா ஓகே, ஆனால் வெயில்லாம் கூட. இது வந்து நாங்கள் ஒரு திரு யாத்திரை போகிற பயணம். யாரும் நினைச்சிடக்கூடாது நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு கள்ளத்தனமாக போட்டில் போகிறோம் என்று. என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஆஸ்திரேலியாவுக்கு வாய்ப்பே இல்லை. இன்று நாங்கள் ஒரு திருப்பயணம் ஒன்று நோக்கி போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே, கச்சத்தீவுன்றது வந்து புனித அந்தோனியார்ட திருத்தலம் உள்ள ஒரு இடம். வர்றம் போகிறோம் நாங்கள் இப்படி போகிறது. போய் 2 நாட்கள் திருவிழா கொண்டாடிட்டு நாளைய தினம் நாங்கள் திரும்பி வர இருக்கிறோம். இந்த வருடத்தை ஒரு முக்கியத்துவமான ஒரு விடயம் ஒன்று நடக்குது. என்னென்று சொன்னால், முதல் முறையாக யாழ்ப்பாணம் அல்ல, இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆயர் தான் இந்த முறை திருப்பலி நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறார். கடந்த நாட்களில் அவர் மட்டக்களப்பு பிரதேசத்திற்கும் வந்து மட்டக்களப்பு ஆலயங்கள் எல்லாம் தரிசித்து திருக்கோணமலை ஆயர் நோயல் இம்மானுவேல் ஆண்டகையும் சந்தித்து விட்டு தான் அவர் வந்திருக்கின்றார். நாளைய தினம் அவருடைய தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெறும். அனைவரும் வந்து அவருடைய ஆசையை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் மட்டக்களப்பு பிரதேசத்திலிருந்து வந்தேன். இல்லை, என்னுடைய சித்தியாக கொழும்பிலிருந்து வந்தேன். நான் நேரடியாக மட்டக்களப்பிலிருந்து நேற்றைய தினம் இரவு புறப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். நான் தமிழ் தான், ஆனால் என் சொந்த இடம் வந்து மட்டக்களப்பு தமிழ் இல்லை. நான் என் சொந்த இடம் வந்து கண்டி நான் இப்பொழுது மட்டக்களப்பில் தான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இல்லை, இதுதான் என் முதல் முறை. இது ஒரு பயணம் என்பதையும் விட இது வந்து ஆன்மீக பயணம் என்று சொன்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஆண்டவருடைய திருப்பாடுகளை தியானிக்கின்ற தவக்காலத்தில் இப்படி ஒரு பயணம் போகிறது என்பது மிகவும் ஆன்மீகத்தில் நாங்கள் தயார்படுத்தி கொண்டு போக வேண்டிய ஒரு பயணம், திருப்பயணம். அதே நேரம் வந்து இது வந்து சாதாரணமாக ஒரு சுற்றுலா என்று நாங்கள் போகக்கூடாது. மாறாக கடவுளை சந்தித்து எமது ஆன்மீகத்தில் எம்மையும் வளர்த்து கொண்டு ஒரு புது மனிதனாக வாழ்வதற்காக கடவுள் சந்த ஒரு சந்தர்ப்பமாக தான் நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். நன்றி. என்ன நல்லா தெரியும், நான் கனடாவிலேருந்து பார்க்கணும். நான் உங்களை கச்சதீவுக்கு வரீங்களா? ஏன்னா பார்க்க ஒன்றுமே என்ன இது 1978 போனேன். அப்புறம் இதுதான் செகண்ட் டைம் பாருங்க, இப்போ தான் போகிறேன். அப்போ நாங்கள் அந்த நேரம் போக காடு இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது. வேளாண் திருத்தி மாதா நல்ல மாதிரி இருக்குன்னு உங்களோட இதெல்லாம் பார்க்குறேன் கூட. கனடா இப்போ ஒரு ஆள் நின்றா தைக்காது, டோர் ஓப்பன் பண்ணலாது அவ்வளவுக்கு ஏறிட்டு. இங்கே சுதந்திர பூமி, அங்கே காசு வைக்கலாம். போய் ஒரு கனடா சிட்டிசன் இங்க வந்திருக்கிறார். சந்தோஷம். அப்படி இல்லை, நாங்கள் ஒரு எதிர்பாராத ஆட்களோட போறது ஒரு சந்தோஷம். அங்கே இருந்து தட்டி பார்த்தோண்டே இருப்பேன். சந்தோஷம். உறவுகளோட போற பயணம் கிடைக்காது. பொழுதுபோக்கு நல்ல கலகலப்பா இருக்காங்க. அதான் பாருங்க, யூடியூப்காரர் வந்தபடியா தானே பொழுதுபோக்கா போகுதா. கப்பல் ஓனர் சொல்றார். ஆனா அப்ப எவ்வளவு ஸ்பீட்லாம் போக மாட்டேங்க. 4 மணி நேரம் கொஞ்சம் ஸ்பீட் கூட்டி குறைக்கல, கூட்டலாம்.
இது கல்லுள்ள இடமாக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து கல்லுள்ள இடமா கொஞ்சம் நேரம் போக ஸ்பீட் கூட்டலாமா நைனாதீவு மலையடியா எங்கட கேப்டன் சொல்ற பாருங்க இங்க இது வந்து நைனாதீவு மலையடியா அதெல்லாம் கடந்து போறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஹை ஸ்பீடா இருக்கணுமே மென்னல் வேகத்தில் போகணுமே ஜி அப்பதான் பண்ணா இருக்கும் இதே என்னன்னா போற போக்கு என்ன மாதிரி இன்ஜின் வேற போது கூட்ட போறாங்க இது டபுள் இன்ஜின் போட்டு போறேன் நல்லா நினைக்கிறேன் எல்லாம் சரி அப்படியா ஓகே ஓகே மக்களே பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் கச்சதீவுக்கு போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குண்டு எல்லா மக்களும் மேல் தளத்துல சந்தோஷமா இருக்கிறாங்க காத்தோட்டமா கீழே இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் மேலே இங்க வந்தீங்கன்னா சேஃப்டியா பயணம் செய்யுங்க ஏன்னாட்டா கடல் வந்து கொந்தளிப்பா இருந்தால் கஷ்டம் நெடுந்தீவில இருந்து போய் கொண்டிருக்கு கப்பல் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் 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 நீங்க எவ்வளவு ஆழமா இந்த கப்பல் ஓட்டுநரா இருக்கிறீங்க நாங்க 25 வருஷமா செய்தோம் 25 வருஷமா செய்றீங்க அப்ப நீங்க ஆஸ்திரேலியா அந்த பக்கம் போயிருக்கீங்களோ போற அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல எங்களுக்கு எல்லாம் நல்ல வசதியா இருந்ததுல அங்க போயிடலாம் இது சரியா 3.5 மணி நேரத்துல போயிடுவோம் ஓ 3 மணி நேரத்துல போயிடும் அண்ணன் கப்பல்ல நாங்க பயணம் செய்யறோம் அப்பதான் கட்சா இருக்கும் பாத்தீங்கன்னா அண்ணாங்களுக்கு கிரீம் கிரேக்கர் தந்துருக்கிறார் நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக கொண்டுக்கிறீங்க அவட கிரீம் ஸ்பெஷல் கிரீம் கிரேக்கர் என்ன உண்மையில இந்த கிரீம் கிரேக்கர் வந்து தமிழ்நாட்டுல கிடைக்காது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஐட்டம் உண்டு அப்ப அண்ணா உணர்ந்துக்கிறார் கொடுக்குறக்கா சந்தோஷமா இருக்கும் அதுக்கண்டா மக்கள் அண்ணன் சொல்ற தங்களுக்கு இல்ல ஒரே மக்கள் உண்டு தம்பி எங்கள் நயனாதீவை கடந்து இங்கால நெடுந்தீவுக்கு வந்துட்டேன் நெடுந்தீவுக்கு கிட்ட வந்துட்டேன்னு சொல்லலாம் பாருங்க நெடுந்தீவு தெரியுது பாருங்க இதையும் கடந்து போகணும் நெடுந்தீவை தாண்டித்தான் நான் கச்சதீவு போக வேண்டி வரும் பாருங்க எவ்வளவு தூரம் தெரியுது நெடுந்தீவு இதை தாண்டி போகணும் இப்ப கப்பல் காசு கொடுக்குறோம் அண்ணா எவ்வளவு அண்ணா 1300 பாத்தீங்கன்னா அண்ணன் வசூல் தொடங்கிட்டார் சரிண்ணா நன்றி சந்தோஷ பயணம் இவரான் கப்பல் முதலாளி இந்த வெயிலுக்கு கூலிங் கிளாஸ் போட்டாதான் சரி ஏன்டா அப்படி வெயிலா இருக்கு அண்ணன் பறிச்சு நான் போட்டுக்கிறேன் அண்ணன் ஒரு கொஞ்சம் நேரம் கடை தந்துக்கிறாரு அண்ணா ஒரு குட்டி கடை நல்லா இருக்கு இது பார்க்க என்ன இது இப்படிதான் வேண்டி போட்டு பயணம் செய்யணும் போடாது சரி இந்தாங்கண்ணா மீன் பிடிக்கலாம் அண்ணா தூண்டிலோட தான் மீன் பிடிக்கலாம் பொழுதுவோம் ஆனால் போன முறை நம்ம போட்டவங்க அப்படி போட்டு இழுத்து கொண்டு வருவாங்க இப்போ மீன் பேரும் அப்புறம் அங்கே சுட்டு சாப்பிடலாம் அப்படிதான் செய்கிறாங்க இருக்கு பாத்தீங்கன்னா கீழே இருந்து எல்லாரும் மேலே வரையினோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மயங்கிட்டு நம்ம அந்த புகைக்கு எல்லாரும் மேலே வந்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் கீழே இருந்து மேலே வருவினோம் ஏன்னடா எல்லாம் மயங்கிட்டான் கீழே இருந்து உடனுடனே மேலே வரையினோம் பாருங்க ஏன்டா இந்த வெயிலுக்கு எல்லாரும் மயங்கிட்டு நம்பிஞ்சு பாருங்க அப்படியே இங்கே எல்லாரும் மயங்கிட்டினா ஒன்று செத்து மிதக்குது பாருங்க அதுவும் பெரிய மீன் ஒன்று தான் சுறா மாதிரி தான் கிடக்கு பார்த்தா என்னாச்சுன்னா நாங்கள் இப்போ தான் நெடுந்தீவு கிட்ட வந்திருக்கிறோம் நம்ம நெடுந்தீவை கடக்க போகிறோம் இந்த அழகை பாருங்க இந்த கடற்கரைன்ற அழகை பாருங்க எப்படி இருக்குண்டு நல்ல போட் ஒன்று ஸ்பீடாக போகுது பாருங்க அதில் வந்து இந்த பாருங்க பறக்குது அப்படியே போட் செம சீனரியாக இருக்குது பாருங்க அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த 90 கால 90 கால பாடல்கள் போய் கொண்டு கீழே ஓட்டத்தை பாருங்க சீறி கொண்டு போறாங்களப்பா எங்க போகுதுன்னு தெரியல கச்சதீவுக்கு போதும் பாருங்க இப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்ஷீட்டுக்குள்ள இருக்கிறோம் இப்படி பாருங்க இப்படிதான் நாங்களோட பயணம் போகுது இப்படியே பாருங்க இப்படி தூக்கினோம்டா நல்ல ஒரு வியூ ஒன்று வருது பாருங்க காத்தோட்டமாக இருக்கு வெளியில சரியான வெயில் பல பேரும் வந்து இப்போ பெட்ஷீட்டோடான் இருக்கணும் கிண நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கடா நெடுந்தீவை கடந்து கிண தூரம் வந்துட்டோம் இப்படி எங்களை பார்த்தால் கச்சதீவு இப்போ தான் தெரியுது இங்கே பாருங்க கச்சதீவு வடிவாக தெரியுது இப்போ நான் கிட்ட போயிட்டு அப்படியே உங்களோட வீடியோ எடுக்கிறேன் காட்டுறேன்
தரிசனம் செய்யுங்க. பார்த்தீங்கன்னா கச்சதீவு கிட்ட வந்துட்டேன் பாருங்க, இவ்வளவு கிட்ட வந்துட்டோம்ட்டு. அதோட அங்கே நிறைய படகுகள் வந்திருக்கு இலங்கையில இருந்து. அதே மாதிரி இந்திய படகுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்க காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, அங்கேருந்து இந்தியாவில இருந்து படகுகளில் மக்கள் வந்து கொண்டிருக்கணும். அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இங்கே பாருங்க பாருங்க இவ்வளோ படகுகளில் வரையினா உண்டு. இந்த பாருங்க இவ்வளோ கப்பல் இல்லாமல் வந்து நிற்குதுண்டு. என்ன அதிசயம்டா, ராமேஸ்வரத்தில் இருக்கிற டவர் தெரியுது. அதைத்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்க. இஞ்சி பாருங்க, ராமேஸ்வரத்தில் இருக்கிற நீங்கள் டவரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே, கிட்டவா தெரியுது இந்த இடத்துல இருந்து. இப்போ அங்கேருந்து அந்த கப்பல் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. அப்படி பாருங்க கலைஞ்ச நிறைய இந்தியா படகுகள் வந்து கொண்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலயம் அதை நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி பாருங்க, அந்த கரையில் இதிலிருந்து பார்க்கவே கோபுரம் தெரியுது. இது பாருங்க, கச்சதீவு புனித அந்தோணியார் திருத்தலம். இப்போ கிட்ட வந்துட்டோம் பாருங்க. அப்படியே பாருங்க, அப்படியே மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கச்சதீவு புனித அந்தோணியார் திருத்தலத்துக்கு வந்துட்டோம். என்னண்ணா? ஓமாம், நாங்கள் தற்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் நாங்கள் எதிர்பார்ப்புடன் வந்த எமது கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருத்தலத்தில் நாங்கள் பாதங்களை பதிப்போம். நிச்சயமாக. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரங்க போகிறோம். அப்படியே ரங்கேக்க காட்டி கொண்டு ரங்குறேன். இந்த மாதிரிலாம் இருக்குண்டு. இதுலேருந்து மேலே ராமேஸ்வரத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த டவர் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அங்கேருந்து நிறைய படகுகள் வர்றதை பார்க்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் வர்றதை பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் தமிழ்நாட்டு மக்களோட எப்படியெல்லாம் நாங்கள் கதைக்க போகிறோம், அவையோட என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம்ன்றதெல்லாம் நாங்கள் அவங்கள காட்டுறோம். இன்றைக்கு நாளை என்ன நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னு சொல்லியெல்லாம் காட்டுறோம். ஓம், நிச்சயமாக இது வந்து வரலாறு சிறப்புமிக்க ஒரு இடமாக கருதுகிறது. ஏனென்று சொன்னால் எமது தொப்புள் கொடி உறவுகளை சந்திக்க போறோம். அந்த தருணத்துக்காக தான் காத்து கொண்டிருக்கின்றோம். ஓகே, அனைவரும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். மக்கள் எப்படி இருக்கிறோம் பாருங்க. எங்களோட படகுக்குள்ள வெயிலுக்குள்ள மேலே சரியா கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம். இதுலமே ஒரு நிழல் செட்டப் கொண்டு அமைச்சிருக்கலாம். கூட மேரியோ துணியில கட்டி விட்டுருந்தாலும் மக்கள் உள்ள வந்திருக்கலாம். பாருங்க எவ்வளவு கஷ்டப்படி நம்ம மயங்கி வதங்கி வெயிலுக்குள்ள. இந்த கச்சதீவு எவ்வளவு அழகா இருக்குண்டு. உண்மையில சொல்ல போனால் நல்ல ஒரு இயற்கை கலந்த இடம்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இந்த கச்சதீவு சரியாக 285 ஏக்கரை கொண்டதான் இந்த கச்சதீவு. தமிழ்நாட்டுக்கும் அதே மாதிரி இலங்கைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு தீவுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வருஷத்தில் நாங்கள் ஒருக்கா தான் இந்த தீவுக்கு நாங்கள் வரலாம். இந்த கச்சதீவுக்கு இந்த திருவிழா டைம் தான் பொதுமக்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டில் இருந்து படகுகள் வர்றதை நாங்கள் இதிலேருந்து வடிவாக பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள். அங்கே இந்த பெரிய நேவி போட்டெல்லாம் நிற்கிது. நான் நினைக்கிறேன் இந்திய நேவி போட்டு நினைக்கிறேன். அதேமாதிரி இலங்கை நேவி போட்டும் நிற்கிது. அப்படியே பாருங்கள் படகுகளில் வந்து கொண்டே இருக்கணும் தமிழ்நாட்டிலேருந்து. இங்கே பாருங்க ஒரு நேவி போட்டும் முடிய நிற்கிது. அங்கே பாருங்கள் ராமேஸ்வரத்துனா இந்த சிக்னல் கோபுரம் ஒன்று தெரியுது பாருங்கள். அப்படியே வந்த மாதிரி இருந்தால் இப்படியே பாருங்க. அப்படியே இங்கே பாருங்க இதெல்லாம் இந்திய படகுகள் தான். எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே தமிழ்நாட்டு படகுகள், ட்ரோலர் படகுகள், இந்த கப்பல் நிற்கிது பாருங்கள். இப்போ நாங்கள் கச்சதீவு கரைக்கு வந்துட்டோம் பாருங்கள். இதில் நிறைய கப்பல்கள் படகுகள் நிற்கிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இந்திய இலங்கை எல்லையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுதான் இந்திய இலங்கை எல்லை. அதில் இருந்தால் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். பக்கமாக வந்துட்டோம். இந்த கப்பலை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்ட கப்பல்கள் படகுகள் எல்லாம் நிற்கிது. அதே மாதிரி இந்திய இழுவை படகுகள் எல்லாம் வந்திருக்கு பாருங்கள். தமிழ்நாட்டு இழுவை படகுகள். இந்த யாழ்ப்பாணம், நீங்கள் யாழ்ப்பாணமா அண்ணா சொல்கிறேன் தமிழ்நாட்டு அண்ணன் பாருங்க. நிறைய படகு நிற்கிது பாருங்க. அப்படியே வேளாங்கண்ணின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. அன்னை வேளாங்கண்ணி
தமிழ்நாட்டு படகுகள் பாருங்கள் இப்படியே இங்கே பாருங்கள் இலங்கை நேவி கப்பல் நிற்கிது பெரிய நேவி கப்பல் பாருங்க பெரிய படகுகள் நேவி படகுகள் எல்லாம் இறக்கி கொண்டிருக்கிறோம் இந்த பெரிய கப்பலில் இருந்து கிட்ட வந்துட்டேன் பாருங்க அப்படியே ஸ்ரீலங்கா நேவி ஸ்ரீலங்கா நேவி தமிழ்நாட்டிலேருந்து வந்த உறவுகள் இப்போ தான் படகுல இருந்து இறங்கி கொண்டிருக்கிறோம் பாருங்க தமிழ்நாட்டு இந்தியா கொடி தெரியுது பாருங்க பறக்க விட்டுருக்கிறோம் நேவி போட்டு எங்களை நிப்பாட்டிட்டு போவினா இப்போதான் வந்து கோஆர்டினேட் பண்ணி நம்ம எல்லா படகுகள் வர்ற படகுகள் எல்லாத்தையும் எங்களோட படகுல இருந்து நாங்கள் இறங்க போகிறோம் பாருங்க ரைட் பாருங்க பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ நாங்கள் வந்துட்டோம் கச்சதீவுக்கு இறங்கி விட்டுருக்கோம் மக்கள்லாம் இப்போ நாங்கள் கச்சதீவுக்கு வந்துட்டோம் உண்மையிலே சொன்னால் அந்த கச்சதீவு பயணம் நல்லா இருந்துச்சு இப்போ நாங்கள் இப்படியே கச்சதீவுக்குள்ளே போக போகிறோம் கச்சதீவு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் அடுத்த காணொலியில் தான் உண்மையிலே இந்த பயணம் காட்டியிருப்பேன் கச்சதீவில் எப்படி இருக்குது மக்களோட எப்படி தமிழ்நாட்டு மக்களோட சந்திக்க போகிற நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்த காணொலிக்கு எதிர்பாருங்க எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்து பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த காணொலிக்கு காத்துருங்க நன்றி